இலங்கையில் டித்வா புயல் அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்த பிள்ளைகள் தொடர்பில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. டித்வா புயலினால் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 73 சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அந்த மாவட்டத்தில் இவ்வாறான 21 சிறுவர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 20 சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தில் 35 சிறுவர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொள்ளப்படும் கடத்தல் சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் வழியாக தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி மோசடிகள் இடம்பெறுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான மோசடியுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.